வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் மட்டன் குழம்பு பண்ணலாம். இந்த மட்டன் குழம்பு ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணக்கூடிய மெத்தடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் மட்டனை 2 தடவை கழுவி வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிருக்கு. இந்த வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைக்காமல் 1-2 அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, இது நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். நல்லா வாசனை வந்துடுச்சு. 1-2 அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாதிரி வந்துருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதோடு சேர்ந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போகட்டும். வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம், சின்னதாக தான் எடுத்திருக்கேன், இந்த அளவு போதும். அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயே வைங்க. கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்புக்கு ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இனி அடுத்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி தெளித்து நல்லா ஒன்றா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இன்னொன்று சீரகத்தூளும் சோம்புத்தூளும் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கும்போது சீரகமும் சோம்பும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. மசாலாலாம் ஒன்று சேர்ந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரையும் இருக்கட்டும். ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. மட்டனை சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மட்டனோடு சேர்ந்து இந்த மசாலாவும் சேர்த்து அப்படியே பிரட்டி விட்டுறணும். நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, கிராம்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் காரத்தன்மையாக இருக்கிறதுனால நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவி கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் விசிலை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. 4 விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. மட்டனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த மட்டன் குழம்பு பண்ணது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். குக்கர்லேயே பண்ணியிருக்கிறதுனால நல்ல மேலையெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய மெத்தட் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு நல்லாயிருக்கும். மணக்க மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.